ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10-15 முந்திரி பருப்பு, 1/4 கப் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து தனி மிளகாத்தூள், நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளும் நான் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டிலையே மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ மசாலா பேஸ்ட்டு தயாராகிருச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இந்த மசாலா பேஸ்ட்டில் நான் வந்து முந்திரி பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் அதுக்கு பதிலாக வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். லேசாக கொதி வர சமயத்தில் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. நான் வந்து 1/4 கிலோ அளவு காலிஃப்ளவர் எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சுருங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, காலிஃப்ளவரில் சில சமயத்தில் பூச்சி புழுலாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக தான் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு எண்ணெய் சூடானக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், கீறிட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம இதை பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், வதக்கி அரைக்கலை. அதனால் இந்த சமயத்தில் இதை நல்லா வேக வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாலாம் அந்த காலிஃப்ளவரில் நல்லா இறங்கணும். அதனால் நல்லா இதை கலந்துக்கோங்க. காலிஃப்ளவர் உடஞ்சிராமல் பார்த்து கலந்துக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மாதிரி செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு செய்ய போகிறேன், அதனால் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு காலிஃப்ளவர் முழுமையாக வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு காலிஃப்ளவர் வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஒயிட் ரைஸில் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி மெத்தடில் ஒரு டைம் காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.